ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் சோபித் முத்து. இந்தியன் டீம் இங்கிலாந்து சீரீஸுக்கான இந்தியன் டீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டீம் ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கு. விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரியான லெஜெண்ட்ஸ் அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியா ஆட போற முதல் சீரீஸ் இது. அதுக்கான டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கில் புது கேப்டனா இருக்கிறாரு, ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டனா இருக்கிறாரு. டீம்ல ஒன்று ரெண்டு சர்ப்ரைசஸும் இருக்கு. அண்ட் நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்சன் அவருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டீம் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு இந்தியன் டீம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இங்கிலாந்து சீரீஸுக்காக. எதிர்பார்த்த விஷயங்கள் இருந்துச்சு, சின்ன சின்ன சர்ப்ரைஸும் இருந்ததா நம்ம பாக்குறோம். சர்ஃப்ராஸ் கான் இல்ல, முகமது சமி இல்ல, ஃபிட்டா இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கப்படலன்னு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அண்ட் பும்ரா நம்ம நிறைய பேசுறோம். பும்ரா ஏன் கேப்டனா இருக்க வாய்ப்பு இல்லை, அவர் தான் இருக்கணும், பட் ஏன் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேசணும். அதையுமே தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த டீம்? டீம் நல்லா இருக்கு. ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. அதாவது ஹர்ஷித் ராணாவை ஆஸ்திரேலியாவுக்கு ஏன் கன்சிடர் பண்ணாங்க, இங்கிலாந்துக்கு ஏன் கன்சிடர் பண்ணல? அது ஒரு பெரிய ஏன் ஹிட் த டெக் பவுலர் ஆஸ்திரேலியாவுக்கு வேணும், இங்கிலாந்துக்கு ஸ்விங் பவுலர் தான் வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஒரு போலர் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஏத்த போலரை தான் நீங்க செலக்ட் பண்ணும். ஒருத்தர் கான்பிடன்ஸ் கொடுத்துட்டீங்க. ஆஸ்திரேலியா அவ்வளவு விளையாட்டார் ஹர்ஷித் ராணா. அண்ட் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் அவரை டிராப் பண்றாங்களா எனக்கு சத்தியமா தெரியல. T20 வச்சு நீங்க டெஸ்ட் டீம் எடுக்க முடியாது. அப்படி நீங்க T20 வச்சு தான் டெஸ்ட் டீம் போன தடவை எடுத்தீங்கன்னா அவர் என்ன தப்பு பண்ணாரு ஆஸ்திரேலியால அவரை டிராப் ஆகிற அளவுக்கு? அது முதல் கேள்வி எனக்கு இருக்கு. இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் கேள்வி கில். ஐ திங்க் கில்லோட ஈரா இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்றாங்க. சோ அதுக்கு பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கலாம். அவங்க பும்ரா வேணான்னு அவங்க அஜித் ஆகருக்கு ஒரு ரீசன் சொன்னாரு. விஷயம் உங்களால ஏத்துக்க முடிஞ்சா அந்த ரீசன்? ரெண்டு விஷயம் அவர் சொன்னாரு. அந்த இன்ஜுரி பத்தி சொன்னாரு. பும்ரா 5 மேட்ச்ல ஆடுவாரான்னு எங்களுக்கே தெரியாது. 3 மேட்சோ 4 மேட்சோ மேபி ஆடலாம் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்றப்போ அடுத்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கோ ஒரு சீரீஸ்க்கோ நாங்க ஒரு டீம் எடுக்கல, ஒரு லாங் டேர்ம்கான டீம் எடுக்கிறோம், லாங் டேர்ம்கான ஆப்ஷனா தான் கில்ல பாக்குறோம் அப்படின்னாரு. ஸோ அந்த விதத்துல எனக்கு ஓகேன்னு படுது. கில் ஒரு பும்ரா விட ஒரு யங்ஸ்டர். அவர் டீமை லீட் பண்ணிட்டு போறது எல்லாம் சரியா அமைஞ்சா அது ஒரு நல்ல தேர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அமைஞ்சா அவர் நல்லா விளையாடலின்னு அப்பதானே குழப்பம் வருது ஸ்ரீராம். அவரோட ஓவர்சீஸ் ரெக்கார்ட் ரொம்ப கிரேட் கிடையாது கில்லோடது. ஏன்னா அதனாலதான் நான் எப்பவுமே பும்ரா பும்ரா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, காரணம் இந்த ஈரால கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் பும்ரா. இப்ப கில் நல்லா பண்ணிட்டாருன்னா ஓகே சூப்பர்னு சொல்லிட்டு நானும் ஒத்துப்பேன். ஐ வில் பி பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். பட் அதை விட பெட்டரா ஒருத்தர் இருக்காரு டீம்ல. அவர் 3 மேட்ச் தான் விளையாடுவாரு, அவர் 5 மேட்ச் விளையாடுவாருன்னு சந்தேகம் சீஃப் செலக்டரே சொல்றாரு. அப்ப ஏன் செலக்ட் பண்றீங்கன்ற ஒரு கேள்வி வரும். பட் அதுக்கப்புறம் நம்ம வருவோம். அப்ப அவர் அவரை சுத்தி ஒரு டீம் அமைங்களேன். எனக்கு இந்த பிளேயர் வேணும், இந்த டீம் பிளேயர் வேணும். ஏன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கிடையாது. ஆஸ்திரேலியால பும்ரா போட்ட மாதிரி போலிங் இங்கிலாந்துல போட தேவையில்ல. இங்க நல்லா ஒரு நாளைக்கு 10 ஓவர் போட்டா போதும். ஆஸ்திரேலியா மாதிரி 20 ஓவர் எல்லாம் போட முடியாது. அண்ட் அவருக்கு தெரியும் அவர் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறதுக்குன்னு. இப்ப அவரை மேனேஜ் பண்ணி நீங்க கில்லு கிட்ட தான் கொடுக்க போறீங்க. ஒரு 23 வயசு ஆள் கிட்ட தான் கொடுக்க போறீங்க பும்ரா மேனேஜ் பண்ணிக்கோன்னு. அதுக்கு பும்ராவே பெட்டரா மேனேஜ் பண்ணுவாரு. இதையுமே சொல்றாரு, ஒரு கேப்டன்சி அப்படிங்கிறது பெரிய ப்ரெஷர். இது கில்லுக்கு பெரிய ப்ரெஷரா தான் இருக்க போகுது. பட் அதை ஹேண்டில் பண்ணுவாரு நம்புறோம் அப்படிங்கிறாரு. பர்சனல் ஃபார்ம் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, நான் நேத்திக்கு தான் விராட் கோலியோட ரெக்கார்ட் வித் அண்ட் வித்வுட் கேப்டன்சி பார்த்தேன். வித்வுட் கேப்டன்சி விராட் கோலியோட ரெக்கார்ட் 39 ஆவரேஜ் இருந்துச்சு. வித் கேப்டன்சி 50க்கு மேல போச்சு. மேபி அந்த மாதிரி அவர் கேப்டன்சி விரும்புறாரா? அப்படி விரும்புறாருன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் டீம் இந்தியாவுக்கு. ஒரு சரியான பாயிண்ட். ஏன்னா 2016 வரைக்கும் கோலியோட அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது அந்த அரௌண்ட் 40 கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2016 to 19 அவரோட பீக் 60+ ஆவரேஜ் போகுது. அந்த சமயத்துல கேப்டனாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இவருக்கு அமைஞ்சது அப்படின்னா லாங் டேர்மா ரொம்ப கை கொடுப்பாரு. ஏன்னா வயசு நிறைய இருக்கு. சரியா கிளிக் ஆகிட்டாரு அப்படின்னா இது பெரிய ஒரு பெரிய டெசிஷனா இருக்கும். பட் கிளிக் ஆகல அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் நம்மள. ஏன்னா டீம் ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கு. விராட் கோலி இல்ல, ரோஹித் இல்ல, இவர்தான் நம்பர் 4 விளையாட போறாருன்னு வேற சொல்றாங்க. சோ பெரிய டிரான்சிஷன்ல இருக்கு. அண்ட் ஒரு விஷயம் ஸ்ரீராம், ஐ திங்க் கௌதம் கம்பீர் கூட இதை கம்யூனிகேட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். செலக்டர்ஸ்க்கும் டீம் மேனேஜ்மெண்ட் அதாவது போர்டுக்கும். இந்த சீரீஸ் நம்ம ஜெயிக்கலைன்னா எங்களை கேள்வி கேட்காதீங்க. இங்கிலாந்து சீரீஸ் ஏன்னா கஷ்டமான கண்டிஷன்ஸ்.
அதாவது ஒரு செட்டில்டு காம்பினேஷன் சூப்பர் கண்டிஷன். நீங்க வந்து அண்டர் காங்குலி பாத்தீங்கன்னா, சௌரவ் காங்குலி அண்டர்ல இங்கிலாந்துல தான் பெட்டரா பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு எக்விப்டா இருப்பாங்க. பட் இந்த கரண்ட் அவங்க எடுத்துட்டு போற ஒரு 18, 20 பேரு இந்த கண்டிஷன்ஸ்ல எவ்வளவு விளையாடி இருக்காங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஷமிய கூட வேணான்ட்டாங்க. எவ்வளவு ஆமா ஃபிட்னஸ் தான் காரணம் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு என்னதுன்னே தெரியல. ஐபிஎல் விளையாட ஃபிட்டா இருக்காரு, அங்க விளையாட ஃபிட்டா இல்ல எனக்கு தெரியல. சோ ஒரு ஒரு அதாவது சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஜெயிக்கலைன்னா கேள்வி கேட்காதீங்க. பட் இத வச்சுதான் டீமை பில்ட் பண்ண போறோம். என்னன்னா இப்போ இவங்க ஃபியூச்சர் பத்தி நிறைய பேசுறாங்க. ஒரு டோர்னமெண்ட்டுக்கான டீம் எடுக்கலன்னு பேசுறாங்க. பட் சர்ஃப்ராஸ் கான் மாதிரியான பிளேயரை வந்து ஏன் வந்து ட்ராப் பண்றாங்க? ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இருந்தாரு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இங்க ஏன் ட்ராப் பண்றாங்க? ஸோ அவர் எதிர்பார்த்தது அவர் வந்து அவருமே இதுக்காக நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணி நிறைய வந்து ஃபிட்னஸா நிறைய மெயின்டைன் ஆகிருக்கிறதாலாம் செய்தியெல்லாம் பார்த்தோம். பட் டீம்ல இல்ல. அது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. நிறைய சோசியல் மீடியாலையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரியான முடிவு இது? இந்த ஆன்ஃபீல்டு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதாவது எப்பவுமே இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் எந்த டீம் செலக்ட் பண்ணாலுமே இந்த கேள்வி வரும். ஐபிஎல் பேஸ் பண்ணி செலக்ட் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி வரும். ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. அபிமன்யு ஈஸ்வரன் நீங்க பாருங்க. அவ்வளவு ஆஸ்திரேலியால அவ்வளவு மேட்ச் அவர் ஸ்குவாட்ல இருந்தாரு. அவ்வளவு ஓபனர் தேவைப்பட்டாங்க. பட் அவர் ஒரு தடவை கூட இறக்கல. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துல இறக்குவாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இவங்க இப்படிதான் பாக்குறாங்க. வேற ஒரு மிடில் ஆர்டர் அவங்க அந்த அதாவது நிறைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இருக்காங்க இந்தியால. உங்களுக்கு மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கம்மி. சோ என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பண்ற எல்லா டாப் ஆர்டர் பேட்டரையும் மிடில் ஆர்டர்ல விளையாட வைப்பாங்க. அதான் நடக்க போகுது. இப்ப சுப்மன் கில் மிடில் ஆர்டர் விளையாட போறாரு. அப்ப சர்ஃப்ராஸ் கானுக்கு எங்க இடம் இருக்கும்? நம்பர் 5ல ரிஷப் பண்ட் விளையாட போறாரு. நம்பர் 6ல நிதிஷ் ரெட்டி விளையாட போறாரு. சோ நான் சர்ஃப்ராஸ் மாதிரி ஒரு மெயின் பேட்டரை விட நான் ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பேக்கப் போலர் அண்ட் பேட்டரை எடுத்துட்டு போறேன் அப்படின்ற ஃபீலிங் தான். ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் சர்ஃப்ராஸ். இன்ஃபேக்ட் நிறைய பிளேயர்ஸ்க்கு நான் பேட் ஃபீல் பண்றேன். ஆனா என்ன பண்றது? இந்த கம்பீர் வந்து ஏதோ புதுசா யோசிக்கிறாரு. பார்க்கலாம். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சாய் சூசன் இருக்கிறாரு. அதுல எந்த சர்ப்ரைஸும் கொடுக்காம விட்டாங்க. எதிர்பார்த்த மாதிரியே வந்து இருக்கிறாரு டீம்ல. வாஷிங்டன் கருண் நாயரும் இருக்காரு ஸ்ரீராம். அங்கதானே இப்ப கருண் நாயர் வந்து வெல் டிசர்வ்டு. சோ ரஞ்சி ட்ரோஃபிக்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கம்பேக் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை. எந்த பிளேயருக்கும் வாய்ப்பே இல்லை. அன்லெஸ் நீங்க வந்து ஒரு 30-40 டெஸ்ட் விளையாடிட்டீங்கன்னா 8 வருஷம் கழிச்சு வராரு போல. ரொம்ப மினிமம் நம்ம அந்த 300க்கு அப்புறம் வந்து பெருசா கேமே ஆடல. 1-2 கேம் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ஷ். இன்ஃபேக்ட் நிறைய பேர் யோசிக்கிறது அதுக்கப்புறம் எப்படி அவரை தூக்குனாங்க, எப்படி சான்ஸ் அதுக்கப்புறம் எவ்வளவு பேருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு. மயங்க் அகர்வால் அதுக்கப்புறம் தான் விளையாடினாரு. அதான் இந்தியன் கிரிக்கெட்ல நமக்கு புரியாம இருக்கிற ஒரு சில விஷயங்கள்ல இந்த விஷயமும் ஒண்ணு. அது எப்படி ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் திரும்ப சான்ஸ் கிடைக்காம போகுது. அது எப்படி ஒரு சில பிளேயர்ஸ்க்கு மட்டும் திரும்ப திரும்ப சான்ஸ் கிடைக்குது அப்படிங்குது. இது எப்பவுமே இருக்கிற ஒரு டவுட் தான். இல்ல ஸ்ரீராம், நீங்க ஒரு 10 டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பேக் ஈஸியர் ஆகுது. அந்த 10 டெஸ்ட் மேட்ச் நீங்க விளையாட உங்க கம்பேக் ஆக்சுவலா நான் 10ன்றது ஒரு இதுவா சொல்றேன். ஓடியை வச்சுக்கோங்க, T20 வச்சுக்கோங்க. கம்பேக் ஈஸி சில சமயம். பட் ஃப்ரெஷ்ஷா வர்றது கஷ்டம். ஃப்ரெஷ்ஷா வந்தோன்னா வயசாயிடுச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. இவன் எடுக்கலாமா வேணாமான்னு. ரொம்ப ரேர் வருண் சக்கரவர்த்தி கேஸ் மாதிரி கேஸ்லாம். அதனால வருண் சக்கரவர்த்தி நான் அவ்வளவு புகழ்ந்து பேசுவேன். நம்ம தமிழ் பசங்க 2 பேர் சாய் சூசன், வாஷிங்டன் சுந்தர். சாய் சூசன் இந்த சீரீஸ் அவருக்கு ரொம்ப பெருசா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கவுண்டி எல்லாம் போய் ஆடிட்டு வந்திருக்காரு. நல்லாவுமே பண்ணியிருக்காரு அங்க கவுண்டிலேயுமே. ஸோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான பிளேயிங்கும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாரு. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட? அவருக்கான டோர்னமெண்டா அவருக்கான சீரீஸா மாறுமா இது? மாறினா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது செட் ஆயிடுச்சு ஸ்ரீராம். அதாவது நம்ம முன்னாடியே ஐபிஎல் பேஸ் பண்ணி சாய் சுதர்ஷனை எடுக்கல. முன்னாடியே அவர் செலக்டர்ஸ் ரேடார்ல இருந்தார். நடுவில் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியாலேயே அவர் வந்து இருந்திருப்பார் ஸ்குவாட்ல. ஸோ சாய் சுதர்ஷன் டிசர்வ்ஸ் திஸ் பிளேஸ். ரொம்ப யங், ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ சூப்பர். அண்ட் இந்த சீரீஸை வச்சு அவர் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஜட்ஜ் பண்ண கூடாது. சோ அவருக்கு இருக்கிற எல்லா மேட்ச்லயும் அவருக்கு என்ன பிளேஸ் வச்சிருக்காங்களோ, நான் நம்பர் 3ன்னு கேள்விப்படுறேன். அது கரெக்டா இல்லையான்னு தெரியாது. நம்பர் 3 இல்லைன்னா நம்பர் 1, 2. ஸோ டாப் 3ல சாய் சுதர்ஷன் ரொம்ப கன்சிஸ்டன்ட். ஏன்னா இங்கிலாந்துல மோஸ்ட் டிஃபிகல்ட் அந்த நியூ பால் விளையாடுறது. அதை தாண்டிட்டாங்கன்னா பேட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்லா பண்ண இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாருமே எடுத்துக்கோங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸா இருந்திருப்பாங்க. டெண்டுல்கர், ராகுல் டிராவிட்ல அவ்வளவு சூப்பரா இங்கிலாந்து பண்ணுவாங்க. சோ பெரிய சேலஞ்ச் இருக்கு சாய் சுதர்ஷன். லெட்ஸ் ஹோப் அவர் நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அவர் வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு அந்த லெவல்ல போறாரு. அவரை சுத்தி ஒரு ஐபிஎல் டீம் அமையும். கண்டிப்பா அவர் வந்து அதுக்கான எல்லா விதமான நம்பிக்கையும் அவர் ஆடுற எல்லா மேட்ச்லயுமே காமிச்சுக்கிட்டே வராரு.
irrespective ஆஃப் ஃபார்ம் எங்க இறங்கினாலும் எங்க சான்ஸ் கிடைச்சாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரீராம்.